அத்தியாயம் 9. இது முடிவல்ல ஆரம்பம். சில நிமிடங்கள் கழித்து, பலமுறை எழுந்திருக்க முடியாமல் போன பிறகும் மிருதன் மீண்டும் எழுந்திருக்க முயன்றார். சிறிது நேரத்திற்கு முன்பு, அவரது பெற்றோர் அவன் இருக்கும் இடத்தைப் பற்றி அகாடமிக்கு அழைக்கத் தொடங்குவதற்குள் அவன் எழுந்து வீட்டிற்குச் செல்ல முயற்சிதான். ஆனால் அவன் தனது உடலை நகர்த்த முடியவில்லை என்பதை கண்டுபிடித்தார். ஒருவேளை அவன் இப்போது அனுபவித்த மானா அதிர்ச்சி காரணமாக இருக்கலாம், அல்லது அவரது உடல் இறுதியாக அன்றைய நாளின் வரம்பை எட்டியிருக்கலாம். பவநாதனின் குண்டர்களால் தாக்கப்பட்டு இறுதியாக பவநாதன் அவரது முகம் எரிக்கப்படுவதற்கான தீவிர பயிற்சிக்குப் பிறகு அதைப் பற்றி அவன் எவ்வளவு அதிகமாக யோசிக்கிறானோ அவ்வளவு அதிகமாக அவன் கோபமடைந்தான். அவன் ஏன் இவ்வளவு துரதிர்ஷ்டசாலி? அவனுடைய பெற்றோர் இருவருக்கும் ஒரு திறமை இருந்தது, அதனால் அவனுக்கு ஒரு திறமை இல்லை என்பதில் அர்த்தமில்லை. கடந்த சில வருடங்களாக அவன் இவ்வளவு சகிப்புத்தன்மையுடன் இருந்தான். அந்த நிறுவனம் பயன்படுத்தும் பல்வேறு முறைகளை பயன்படுத்தினாலும் அவனால் தன் திறனை எழுப்ப முடியவில்லை என்பதைக் கண்டுபிடித்தான். ஒருநாள் அவன் இறுதியாக தன் திறனை எழுப்பும்போது, தன்னை இழிவாக பார்க்கும் மக்களுக்கு அவன் காட்ட வேண்டும் என்பதற்காகவே இவை அனைத்தும் நடந்தன. இருப்பினும் அவனுக்கு உணர்வுகள் இல்லை என்றும் என்றென்றும் கொடுமைப்படுத்தப்படத் தயாராக இருந்தான் என்றும் அர்த்தமல்ல. அவர்கள் அதற்கு உதவ முடிந்தால் யார் கொடுமைப்படுத்தப்படத் தயாராக இருப்பார்கள்? இன்றைய நிகழ்வு, தற்போதைய உலகம் உண்மையில் எவ்வளவு கொடூரமானது என்பதை அவனுக்குக் காட்டியது. நீங்கள் போதுமான வலிமையற்றவராக இருந்தால் நீங்கள் இரையாகிவிடுவீர்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றாக கருதப்படும் அளவுக்கு வலிமையாக இருந்தாலும் உங்களை விட சிறந்த ஒருவர் எப்போதும் இருப்பார். மிருதனின் பெற்றோர் வேட்டைக்காரர்களாக இருந்து ஓய்வு பெற்று அவரையும் அவரது உடன்பிறப்புகளையும் பெற்றெடுத்ததால் சிறு வயதிலிருந்தே இந்த விஷயங்களை அவன் அறிந்திருந்தார். ஆனால் தற்போதைய உலகின் நிலையைப் பற்றி அவன் அறிந்திருந்தாலும் திறன்களை பயன்படுத்துபவராக இல்லாத தனது விதியை அவனால் மாற்ற முடியாது. தனது விருப்பத்தை எப்படியாவது நிறைவேற்ற தயாராக இருக்கும் ஏதேனும் ஒரு பிரபஞ்ச நிறுவனம் இருக்கிறதா என்று அவன் யோசிக்கத் தொடங்கினான். அவர்கள் தீயவர்களாகவோ அல்லது நல்லவர்களாகவோ இருந்தாலும் பரவாயில்லை, அவன் வலிமை பெற முடிந்தால் அது ஒரு பொருட்டல்ல. நான் வெளியே என்ன இருக்கிறது என்பது முக்கியமில்லை. எனக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆற்றல் பொருந்தக்கூடிய தன்மை இருந்தால் எனக்கு என்ன திறன் இருக்கிறது என்பது முக்கியமில்லை. மிருதன் இந்த நேரத்தில் தனது அடக்கி வைத்திருந்த விரக்தியை வெளிப்படுத்தினான். அவன் தனது விதியை மாற்ற விரும்பினார். மேலும் இந்த கட்டத்தில் அவன் எப்படி அல்லது எந்த திறனை பெறுகிறார் என்பது அவனுக்கு கவலையில்லை. முக்கியமான ஒரே விஷயம் என்னவென்றால், அவன் வலிமை பெற்று தனது விதியை மாற்ற முடியும். இருப்பினும் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்த பிறகும் அந்த அதிசய நிகழ்வு அவன் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை. இந்த உலகில் ஒரு அதிசயம் என்று எதுவும் இல்லை. அப்படி ஒன்று இருந்தால் அனைவரும் கடினமாக உழைக்காமல் தங்கள் கனவுகளையும் அபிலாஷைகளையும் எளிதாக அடைந்திருப்பார்கள். மிருதன் மனச்சோர்வடைந்தார். அப்படி ஒன்று சாத்தியமற்றது என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தாலும் அவன் போதுமான அளவு கத்தினால் தெய்வங்களோ அல்லது அங்குள்ள உயிரினங்களோ அவரது வேண்டுதலை கேட்டு அவரது சொந்த திறனையும் சக்தியையும் அவனுக்கு வழங்குவார்கள் என்று அவன் இன்னும் நம்ப நினைத்தான். ஆனால் இப்போது அது மாறியது போல் அது வெறும் கனவுதான். அங்கே கடவுள்களோ பேய்களோ இல்லை. அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் பதிலளித்திருப்பார்கள். அடடே, இப்போது என் கால்களை அசைக்கக்கூட முடியவில்லை. என் பிரேஸ்லெட் இப்போது தாக்குதலின் கீழ் நசுங்கிவிட்டது. அதனால் வீட்டிற்கு அழைக்கக்கூட முடியவில்லை. இன்று ஏன் எல்லாம் தவறாக நடக்கிறது? ஏன்? மிருதன் உள்ளுக்குள் கத்தினான். ஏனென்றால் அவன் இனி சத்தமாக கத்த முடியாது. அவன் உள்காயங்களை அதிகப்படுத்திவிடுவான் என்று பயந்தான். இப்படியிருந்தால் திடீரென்று ஒரு பிளவு ஏற்பட்டால் நான் ஏதாவது ஒரு ஆசுரன் அல்லது மிருகத்தின் வெடிப்பில் இறந்து விடுவேன். இருப்பினும் மிருதன் மனரீதியாக உடைந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் திடீரென்று அவன் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள இடத்தில் ஒரு விரிசல் ஏற்பட்டது. தீப்பொறி கிளம்பியது. விண்வெளியில் ஒரு கருந்துளை உருவாகி அது ஒரு ஓவல் வடிவ பிளவாக உருவாகி வருவதால் சுற்றியுள்ள காற்று பலமாக வீசத் தொடங்கியது.
இதைக் கண்ட மிருதன் அதிர்ச்சியால் கண்கள் விரிந்தன. திடீரென்று ஒரு நாள் ஒரு பிளவு தோன்றினால்தான் எப்படி இறந்து விடுவேன் என்றுதான் பேசிக் கொண்டிருந்தான். மேலும் எதிர்த்து போராடும் திறன் இல்லாததால் அவன் இறந்து விடுகிறான். இப்போது இது நடக்கிறது. அவரது அடிப்படை உடல் திறன்கள் ஏற்கனவே தரத்தில் இருந்தாலும் அவனைப் போன்ற அதே தரத்தில் உள்ள ஒரு அசுரனுடன் சண்டையிட்டு அவனால் உயிர் வாழ முடியாது. ரேங்க் பிற உலக உயிரினங்கள் கூட பொதுவாக சில வகையான திறன்களைக் கொண்டுள்ளன. எனவே அவன் அவற்றை எதிர்த்து போராடத் துணிந்தால் அவன் உடனடியாக கொல்லப்படுவான். ஆனால் இப்போது அவனுக்கு முன்னால் என்ன நடக்கிறது? உலகம் அவனை கொல்ல முயற்சிக்கிறதா அல்லது ஏதாவது? அவன் மட்டும் ஏன் இவ்வளவு துரதிர்ஷ்டசாலி? அவன் வகுப்பில் உள்ள அனைவரும் தங்கள் திறனை எழுப்பினர். சிலருக்கு பலவீனமான திறன்கள் இருந்தாலும் அது இன்னும் எதையும் விட சிறந்தது. ஆனால் அவனைப் பற்றி என்ன? அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவனுக்கு முன்னால் ஒரு பிளவு உருவாகிக் கொண்டிருந்தது. அரக்கர்கள் அல்லது மிருகங்கள் அல்லது அங்குள்ள எந்த உயிரினமும் வெளியே வரத் தொடங்குவதற்கு முன்பு அவனால் தப்பிக்க நகரக்கூட முடியவில்லை. ஃபக் என்று மிருதன் திடீரென உணர்ந்த வலியை புறக்கணித்து சத்தமாக கத்தினார். பின்னர் அவன் அந்த இடத்தில் திடீரென நிறம் மாறத் தொடங்கிய கருந்தொளியை பார்க்கத் தொடங்கினான். மறந்துவிடு. நான் எப்படியும் ஒரு நாள் இறக்கப் போகிறேன் என்பதால் அப்படியே ஆகட்டும். என் நிலைமையை காப்பாற்றக்கூடிய எந்த பிரபஞ்ச நிறுவனத்திடமும் நான் மன்றாடினேன். ஆனால் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எனவே இப்படி இறப்பது மோசமானதல்ல. குறைந்தபட்சம் உயிரினங்கள் அதையெல்லாம் சாப்பிட்டால் என் சடலத்தை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் என் திறமையின்மையை அவர்கள் துக்கப்படுத்தி கேலி செய்யும் போது யாரும் என் பரிதாபகரமான முகத்தை பார்க்க மாட்டார்கள். மிருதன் தனக்குள் சொல்லிக் கொண்டார். இந்த கட்டத்தில் அவன் ஏற்கனவே தனது விதிக்கு ராஜினாமா செய்துவிட்டார். அதை நேரடியாக எதிர்கொள்ளப் போகிறான். அவனது ஒரே வருத்தம் அவரது சிறிய சகோதரியாக இருக்கும். ஆனால் அவன் போய்விட்டால் அவள் தனது படிப்பில் கவனம் செலுத்தி தனது சக்திகளால் ஒரு நாள் ஒரு பெரிய பிரபலமாக மாற முடியும். தனது தீர்மானத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மிருதன் தலையை ஆட்டினான். அவன் இப்போது என்ன உணர்கிறான் என்பது முக்கியமல்ல. அவனுக்கு முன்னால் உள்ள பிளவிலிருந்து உயிரினங்கள் வெளியேறத் தொடங்கியவுடன் அவன் எப்படியும் இறந்து விடுவான். சில கணங்கள் கழித்து கருந்தொளியின் மறுபக்க காட்சி, அல்லது இன்னும் துல்லியமாக பிளவு வெளிப்பட்டது. அது எந்த வெளிச்சமும் இல்லாத ஒரு இருண்ட இடம். இது மிருதனின் கவனத்தை ஈர்த்தது. அத்தகைய கருமையான பிளவிலிருந்து என்ன வகையான அசுரத்தனம் வெளிவரும் என்று யோசித்தது. மிருதன் யோசித்துக் கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு உருவம் வாயிலிலிருந்து குதித்து உடனடியாக மிருதனின் கவனத்தை ஈர்த்தது. அது ஒரு பறக்கும் உயிரினம். அந்த நேரத்தில் அது மிருதனின் மேல் நின்றது. அது ஒரு வெள்ளை நிற பிரம்மாண்டமான ரோம உயிரினம். அது ஓநாய் போல் தோன்றியது. ஓநாய் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது மிருதனை ஆச்சரியப்படுத்தியது. ஒரு பறக்கும் ஓநாய். எப்போதிலிருந்து ஓநாய்கள் பறக்கின்றன? ஒரு நிமிஷம். அது ஏதோ தாக்குதலால் காயமடைந்திருப்பது போல் தெரிகிறது. இவ்வளவு பெரிய வழி இருக்க எதற்காக போராடியது? தனக்கு மேலே வானத்தில் மிதக்கும் உயிரினத்தை பார்த்தபடி மிருதன் யோசித்தான். ஆனால் அந்த உயிரினம் திடீரென்று வாயைத் திறந்து கடுமையான தொனியில் பேசியதால் குழப்பமான முகபாவனையுடன் இருந்தது. மனிதனே, இங்கே என்ன செய்கிறாய்? இல்லை, அது தவறு. நான் இங்கே என்ன செய்கிறேன்? இந்த இடம் எங்கே? அந்த வெளிரிய தோல் கொண்ட பாஸ்டர்ட்டுடன் சண்டையிட்டது எனக்கு நினைவிருக்கிறது. அப்போது என் முன் ஒரு நுழைவாயில் தோன்றியது. ஓநாய் போன்ற அந்த உயிரினம் தலையை திருப்பி அதன் பின்னால் உள்ள நுழைவாயிலைக் கண்டதும் பேசுவதை நிறுத்தியது. அது திரும்பிச் செல்ல விரும்பியது. ஆனால் அந்த பாஸ்டர் தன்னை பின்தொடர்ந்து வருவதால் இந்த நுழைவாயிலிருந்தும் வெளியே வர வாய்ப்புள்ளது என்பதை அது நினைவில் வைத்தது. அந்த நரியால் நான் காயமடையவில்லை என்றால் நான் இப்போது என் உயிருக்கு பயந்து ஓடியிருக்க மாட்டேன். ஓநாய் போன்ற உயிரினம் எரிச்சலுடன் சத்தமாக பேசியது. அந்த நரியின் கீழ் பணியாற்றிய பலவீனமான ஒருவரிடமிருந்து தனது திறமையுள்ள ஒருவர் எப்படி ஓடிவிட முடியும்?
அவர்கள் பதுங்கியிருந்து தாக்குதலை நடத்தவில்லை என்றால் அவர் அனைவரையும் கொன்றிருப்பார். அந்த வெளிர் நிற பாஸ்டர்டுகள் கவனம் செலுத்தாமல் மூக்கால் உணர மிகவும் கடினமாக இருந்தனர். ஓநாய் போன்ற அந்த உயிரினம் வாயிலிலிருந்து தலையை திருப்பிக் கொண்டது. வாயில் வழியாகச் செல்லாமல் இந்த அறியப்படாத இடத்திற்குள் நுழைய முடிவு செய்தது. ஆனால் அது வெளியேறுவதற்கு முன்பு அந்தச் சிறிய மனிதன் ஒரு பேயை பார்த்தது போல் வாயை திறந்து அதை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தது. அதன் பிறகு அது தனது காயங்களை குணப்படுத்த இந்த மனிதனை சாப்பிட நினைத்தது. ஆனால் அந்த வெளிரிய தோல் கொண்ட பாஸ்டர் எப்போது தன்னை பின்தொடரும், இப்போது வேறு ஏதாவது நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. எனவே அவன் அந்த மனிதனை சாப்பிட வேண்டாம் என்று முடிவு செய்தான். இதன் மூலம் மிருதனின் உயிரை காப்பாற்றினான். அதற்கு பதிலாக, மனிதனே, நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி, எனக்கு நேரத்தை வீணாக்க முடியாது, இல்லை என்றால் நீ இப்போது என் வயிற்றில் விழுந்திருப்பாய். மற்ற எந்த உயிரினத்தையும் விட மனித சதையின் சுவையை நான் மிகவும் ரசித்தேன். என்ன ஒரு வீண் என்று கூறிவிட்டு பறந்து சென்றான். இருப்பினும் அவர் பறந்து சென்ற தருணத்தில் அதன் காயங்களிலிருந்து சொட்டும் இரத்தம் திடீரென வெளியே வந்தது. ஓநாய் பேசுவதைக் கண்டு வாயடைத்துப் போன மிருதன் ஓநாய் கட்டிடத்தின் சுவரை உடைத்து வெளியேறிய பிறகும் கூட திகைத்துப் போனான். ஓநாய் முன்பு இருந்த இடத்தை அவன் திகைப்புடன் தொடர்ந்து பார்த்தான். அவன் ஏதாவது கேட்கிறாரா என்று அவன் யோசித்தான். பேசக்கூடிய ஒரு மிருகத்தையோ அல்லது ஒரு அரக்கனையோ கூட அவன் இதற்கு முன்பு கேட்டதில்லை. இந்த நேரத்தில்தான் மிருதனுக்கு தெரியாமல் ஓநாய் போன்ற உயிரினத்திலிருந்து பீரிட்ட இரத்தம் மழைத்துளியைப் போல அவரது வாயிலும் முகத்திலும் சொட்டியது. இருப்பினும் அந்த துளியின் அளவு மழைத்துளியை விட பெரியதாக இருந்தது. அந்த உயிரினம் திடீரென பறந்து சென்று அவசரமாக பறந்தபோது உருவாக்கப்பட்ட காற்றின் வேகத்தால் அது சுமந்து செல்லப்பட்டது. இந்த நேரத்தில் தனது வாயில் ஏதோ ஒன்று நுழைவதை மிருதன் கவனித்தான். அது என்னவாக இருந்தாலும் அதை வெளியே துப்ப விரும்பினான். இருப்பினும் அவன் அவ்வாறு செய்வதற்கு முன்பு அந்த பொருள் தனது வாயில் உருகுவதை உணர்ந்தான். பின்னர் அதை விழுங்குவதற்கான இந்த திடீர் கட்டுப்படுத்த முடியாத தூண்டுதல் அவனுக்கு ஏற்பட்டது. உறிஞ்சி விழுங்கும் சத்தம், தொண்டை விழுங்கும் சத்தம் எதிரொலித்தது. அடப்பாவி, அது என்ன? நான் என்ன விழுங்கினேன்? மிருதன் அவன் முகத்தைத் தொடத் தொடங்கினான். பின்னர் அவன் கையில் இரத்தத்தைக் கண்டான். திடீரென்று அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. பொறு, அது அந்த ஓநாய் போன்ற உயிரினத்தின் இரத்தமா? அட உத்தா, இந்த கருமமா என் வாயில போகுது? இப்போது என்ன நடந்தது என்று அவன் குழம்பிப் போனான். வாயில் வந்த இரத்தத்தை விழுங்குவதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை போல உணர்ந்தான். போரு, நான் உயிருடன் இருக்கிறேன், நான் உண்மையில் உயிருடன் இருக்கிறேன். மிருதன் மிகவும் மகிழ்ச்சியடைந்ததால் திடீரென்று சிரிப்பதை நிறுத்த முடியவில்லை. உண்மையில் வரவிருக்கும் ஒரு அழிவிலிருந்து அவன் தப்பினார். அவன் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! இருப்பினும் திடீரென்று மற்றொரு கருப்பு நிற நிழல் வாயிலிருந்து வெளியே வந்தபோது அவரது மகிழ்ச்சியான தருணம் குறுக்கிடப்பட்டது. மேலும் முன்பு இருந்த ஓநாய் போன்ற உயிரினத்தைப் போலவே அந்த உருவம் தனது தற்போதைய இருப்பிடத்தைப் பற்றி குழப்பமடைந்தது. ஆனால் ஒரு கணம் கழித்து அவன் அதை புறக்கணித்தான். ஏனெனில் அவன் இங்கிருந்து ஓநாய் போன்ற உயிரினத்தின் துர்நாற்றத்தை மணக்க முடிந்தது. அதாவது அது சில நிமிடங்களுக்கு முன்பு இங்கே இருந்தது. பின்னர் அந்த உருவம் கீழே பார்த்தது. அவர் மிருதனை பார்த்ததும் அவரை தாக்கி தனது இரத்தத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற திடீர் உந்துதல் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் அது அவரை தடுத்து நிறுத்தி மிருதனை புறக்கணித்தது. பின்னர் அவர் பறந்து செல்லும் ஓநாய் பின்னால் துரத்தத் தொடங்கினார். என்ன, அவன் அப்படியே போய்விட்டானா? நான் அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தமா? மிருதன் பேசி முடிக்கும் முன் திடீரென்று அவனது ஏற்கனவே தேய்ந்து நொறுங்கிப் போன உடலில் ஒரு கூர்மையான வலி ஏற்பட்டது. அவரது உடல் ஒரு உலையில் தீப்பிடித்தது போல் வலி மிகவும் வேதனையாக இருந்தது. என்ன ஆச்சு? என் உடலுக்கு என்ன ஆச்சு? ஒரு நெருக்கடியிலிருந்து தப்பித்த பிறகு நான் இப்படித்தான் சாகப் போகிறேனா என்று மிருதன் உள்ளுக்குள் யோசித்தான். அவன் அலறல் குரலுக்கு நடுவே மிருதன் வலியால் அழுது கொண்டிருந்தான்.
அவரது உடலில் திடீரென குதித்த இரத்தத்தால் வலி தோன்றியது. மனிதாபிமானமற்ற இரத்தத்தில் உள்ள சக்தியால் அவரது வாயும் உடலும் சூடாக மாறுவதை மிருதன் உணர முடிந்தது. அவன் உடல் எரிவதை உணர்ந்ததும் அவன் கத்தினான். அந்த உணர்வு அவனுக்கு சிறிது நேரத்திற்கு முன்பு அவன் அனுபவித்த சித்திரவதையை நினைவூட்டியது. ஆனால் இது மிகவும் தீவிரமானது. நேரம் செல்லச் செல்ல வலியின் தீவிரம் அதிகரித்துக் கொண்டே செல்ல தனது சுயநினைவு நழுவுவதை மிருதன் உணர முடிந்தது. அவனது தோலில் தெரியும் சிவப்பு நிறம் உள்ளே இருந்து எரிவது போல் தெரிந்தது. இருப்பினும் தாங்க முடியாத வலியால் தனது சுயநினைவு தன்னை விட்டு நழுவுவதை மிருதன் உணர்ந்த தருணத்தில், அந்த நேரத்தில் மறைந்து கொண்டிருந்த அவரது தெளிவற்ற உணர்வுக்கு மத்தியில் ஒரு மர்மமான வேறொரு உலகக் குரல் திடீரென்று அவரது தலைக்குள் எதிரொலித்தது. தாழ்ந்த வாழ்க்கை வடிவ விழிப்புணர்வு கண்டறியப்பட்டது. கண்டறியப்பட்ட இடம் குறைந்த தரவரிசை பரிமாணம். திறன் உருவாக்கம் கண்டறியப்பட்டது. நெறிமுறை விழிப்புணர்வு செயல்பாட்டில் உதவுதல். உயிர் வடிவத்தில் ஒரு ஒழுங்கின்மை கண்டறியப்பட்டது. ஒரு தீர்வை பயன்படுத்துதல். ஒழுங்கின்மை தீர்க்கப்பட்டது. விழிப்புணர்வு செயல்பாட்டில் மேலும் உதவுதல். திறன் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. வாழ்த்துக்கள். நீங்கள் இரத்தமாக விழித்தெழுந்து மற்ற உயிரினங்களின் இரத்தத்துடன் முழுமையாக ஒன்றிணைந்து அவற்றின் வடிவத்திற்கு மாறுவதற்கான திறனை உங்களுக்கு வழங்கியுள்ளீர்கள். இதனால் அவற்றின் திறன்களையும் பண்புகளையும் பெறுகிறீர்கள். உயிர் வடிவத்தில் புள்ளிவிவர பொறிமுறையை பயன்படுத்துதல். தயவு செய்து காத்திருங்கள். காற்றின் ஓநாய் மன்னனின் இரத்தத்தைக் கண்டறிந்தார். ஒருங்கிணைப்பு தொடங்குகிறது. ஓநாய் மன்னரின் இரத்தத்தை ஒருங்கிணைத்தல் 30% நிறைவு. வேர்வொல்ஃப் ராஜாவின் இரத்தத்துடன் ஒன்றிணைந்ததன் காரணமாக வேர்வொல்ஃப் ராஜாவின் கூடுதல் திறன்கள் மற்றும் பண்புகளைப் பெற்றுள்ளீர்கள். உயர்ந்த மீளுருவாக்கம் 30%. வடிவமாற்றம் வேர்வொல்ஃப் 30%. உயர்ந்த உணர்வுகள் 30%. கேல் சவாரி 30%. வலுவூட்டல் வேர்வொல்ஃப் ராஜாவின் வலிமை 30%.